Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse back neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். Blouse உடைய length 14.5 inch எடுத்துக்கிறோம். Shoulder வந்து 6 inch. Arm hole 6 inch எடுத்துக்கிறோம். இது வந்து 36 sizeன்றதுனால இதுல கால் பாகம் 9 inch வரும். 9 inch plus margin ஒரு 1.5 inch சேர்த்தோம்னா 10.5 inch வரும் just. அப்புறம் இடுப்பு அளவு வந்து 10 inch எடுத்துக்கிறோம். நெக்லைன் உடைய width 2.5 inch எடுத்துக்கலாம். லென்த் வந்து 8.5 inch எடுத்துக்கலாம். கீழே வந்து 3 inch அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ பேக் நெக் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு ஸ்டார் ஷேப்பில் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஷேப் நான் இன்றைக்கி இந்த ஷேப்பை ட்ரா பண்ணுறேன். இது டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-10.5 இன்ச்சுக்கு இருக்கும். ஆனால் நமக்கு ஃபினிஷிங் வந்து 8.5 இன்ச்சில் தான் வரும். இப்போ இதில் வந்து 1 இன்ச்சு கேப் விட்டு ஒரு டிசைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இன்னொரு லைனும் 1 இன்ச்சு கேப்பில் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ண டிசைன் பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பேஸ்டிங் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பேஸ்டிங் பேப்பரில் இப்போ நம்ம கட் பண்ண டிசைனை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரேஸ் பண்ண டிசைனை சுற்றி 1.5 இன்ச் அகலத்தில் ஒரு அவுட்டர் லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அவுட்டர் லைன் வரையும் போது ஈவனாக கரெக்டாக பார்த்து வரைங்க. ஏன்னா இந்த அவுட்டர் லைனில் தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் 1.5 இன்ச் கேப் விட்டு ஒரு அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த டிசைன் அப்படியே ஆப்போசிட் சைடில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம ரெண்டு சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஷேப் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்த டிசைனை இந்த க்ரீன் கலர் துணியில் வச்சு நல்லா அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணிட்டோன்னா துணி வந்து இந்த ட்ரேசிங் பேப்பரோட ஒட்டிக்கும். நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் லைனில் ஒரு கோடு ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அவுட்டர் லைனில் தான் தைக்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடுறோம். பார்த்து கட் பண்ணுங்கள். நம்ம தையல் கட் ஆகாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைனை கரெக்டாக பாதியாக மடித்து சென்டரில் நம்ம ஒரு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு மார்க்கிங் மாதிரி இருக்கும். ஈஸியாக அதை வச்சு பார்க்குறதுக்கு. அதனால தான் சென்டரில் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் எடுக்கிறோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தைக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணி தைச்சோன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்ஸ் வச்சு நம்ம சுற்றி தைச்சிக்கலாம். இப்போ தைச்சி முடித்த பிறகு மீதி எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். நம்ம தைச்ச தையல் கட் ஆகாத மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். சுற்றி மீதி இருக்கிற எக்ஸஸ் துணியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் நம்ம கட் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கிற அந்த பேட்ச் ஒர்க்கை கரெக்டாக சென்டர் பார்த்து பின் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பின் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நெக்லைன் ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த லைனில் தைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. நம்ம தச்ச தையல் கட் ஆகாமல் பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ண பிறகு அங்கங்கே சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த டிசைன் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்புறோம். இப்போ திருப்பின பிறகு அந்த டிசைனோடைய ஓரத்தையல் அடிக்கிறோம். ஓரத்தையல் அடித்தோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டும் நீங்கள் தையல் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஓரத்தில் தையல் போடுறேன். இந்த மாதிரி சுற்றிலும் கரெக்டாக டிசைனை வச்சு ஓரமாக தையல் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கிராஸ் பீஸில் 1 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸ் எடுத்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம் நெக்லைனுக்கு. க்ரீன் கலர் நம்மது பேட்ச் ஒர்க்குன்றதுனால இந்த வயலட் கலரில் பைப்பிங் கொடுத்தோன்னா நல்லா தூக்கி எடுப்பாக கொடுக்கும். அதனால் நான் வந்து பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸ்க்கும் அங்கங்கே கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பி தைக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பினோன்னா நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைப்பிங்கும் நல்லா தின்னாக அழகாக இருக்கும். அதனால் அங்கங்கே கட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி நெக்லைன் ஃபுல்லாக தைக்கிறோம். இப்போ நம்ம இந்த சைடும் தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே நம்ம லேஸ் வைக்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி தைச்சி ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண அந்த டிசைனை கட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்டிங் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த பேஸ்டிங் பேப்பரில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே மட்டும் அதே அளவுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். சைட்லேயும் கீழேயும் மட்டும் 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண 2 பீசஸில் ஒன்று வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயும் ஒன்று வந்து க்ரீன் கலர்லேயும் இந்த பேட்ச் ஒர்க் தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத், அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு இந்த மாதிரி தச்சுக்கலாம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது எப்போவுமே பார்த்து கட் பண்ணுங்கள். நம்ம டிசைன் பாழாகாத மாதிரி கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சுற்றிரும் தச்சு வச்சிடலாம். இப்போ இது வந்து பர்பிள் கலராக இருக்கிறதுனால இதுக்கு க்ரீன் கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இதே மாதிரியே க்ரீன் கலர்லேயும் தச்சுட்டு அதுக்கு இந்த பர்பிள் கலரில் பைப்பிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால இந்த மாதிரி நம்ம டிசைன் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பைப்பிங் கொடுக்கறதுக்கு எப்போவுமே கிராஸ் பீஸில் 1 இன்ச்சு அகலத்தில் வெட்டி எடுத்துக்கலாம். பைப்பிங்க்கு எப்போவுமே கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ஏன்னா கிராஸ் பீஸ் தான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் நம்ம கிராஸ் பீஸில் எடுத்து பைப்பிங் கொடுக்கணும் எப்போவுமே. இப்போ ப்ளவுஸை இந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து சென்டராக டாட்ஸ் பிடிக்க போகிறோம். டாட்ஸ் வந்து 4 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிக்கிறோம். 1 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி திருப்பி மடித்து தச்சிட்டோன்னா பின்னாடி பெல்ட் பார்ட் ஃபினிஷ் ஆயிரும். இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கிற பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை தச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ப்ளவுஸுடைய சென்டர் பார்ட்டும் இந்த பேட்ச்வொர்க்கோடைய சென்டர் பார்ட்டும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு தச்சிட்டோம்னா நம்மளுடைய டிசைனர் ப்ளவுஸ் ரெடி. மார்க்கிங் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு தச்சிட்டோம்னா ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கோல்டு கலரில் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கோல்டு கலர் இருக்கிறதுனால இந்த கோல்டு கலரில் லேஸ் வச்சோன்னா இன்னும் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். அதனால் ஃபைனலாக இந்த லேஸை வச்சு நம்மளுடைய டிசைனர் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். லேஸுடைய இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். லேஸ்க்கு 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் 2வது சைடு லேஸ் எழும்பாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற லேஸ்க்கு 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணணும். நம்மளுடைய டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.